சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். விஜயாவுக்கு எப்பயும் போல் சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி இங்கே ஃபோன் பண்ண உடனே விஜயா ரொம்ப பதட்டமாக, என்ன சிந்தாமணி இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்கிட்ட பேசுகிறது வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. அது மட்டும் இல்லை, நீங்களும் ஃபினான்சியரும் எனக்கும் மனோஜுக்கும் உதவி செய்கிறேன்னு சொன்னதால் முத்துவும் மீனாவும் என்னையும் மனோஜையும் சந்தேகப்படுறாங்க. நீங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணாதீங்க, பார்வதி வீட்டுக்கு வரும்போது பார்த்து பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி, இல்லை மேடம், ஃபினான்சியர் தான் பேச சொன்னார், பார்வதி வீட்டில் இதெல்லாம் பேச முடியாதே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்ன விஷயம், சீக்கிரமாக சொல்லுங்க. மீனா வேற அப்பப்போ நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன செய்கிறேன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பா, அதனால எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, ஃபினான்சியர் கொடுத்த பணத்தை வாங்கினீங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி கொண்டு வந்திருப்பீங்கல்ல, பத்திரம் கவனமாக இருக்குல்ல, உங்கள் வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சிந்தாமணி, நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஃபினான்சியர்கிட்ட பேசி இங்கே வீட்டு பத்திரத்தை திருப்ப வச்சிட்டீங்க, அது எல்லாமே சரியாக கவனமாக தான் இருக்குது. மனோஜ்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, சரி, எப்படியாவது நீங்கள் அந்த எல்லா பேப்பரையும் கொண்டு வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா மனோஜ் தர வேண்டிய பணத்தை இப்போ தர வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து மெதுவாகவே அந்த பணத்தை கொடுங்கன்னு ஃபினான்சியர் பேசுனதெல்லாம் நீங்களும் கேட்டிங்கல்ல, மனோஜ் கூட சரின்னு சொன்னாரே, நீங்கள் அதெல்லாம் மறக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான், வீட்டில் மறுபடியும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பிரச்சனை வந்ததால் நான் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பத்திரத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறது சரிதான், மனோஜ்கிட்ட பேசிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டு பத்திரம் உங்களுக்கே கிடச்சிரும், கவலைப்பட வேண்டாம். நாங்கள் என்ன உங்களை ஏமாத்தவா பார்க்குறோம்? இல்லையே, நீங்களும் மனோஜும் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, உங்களுக்கு உதவி செய்ய தான் நாங்கள் இருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல விஜயா மேடம் அப்படின்னு பேசும்போது, எனக்கு தெரியாதா, யாருமே எனக்கு உதவி செய்யலை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்காக ஃபினான்சியர்கிட்ட பேசியிருக்கீங்க, எனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க, மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா, நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே மனோஜ்கிட்ட பேசிட்டு சீக்கிரமாகவே ஃபினான்சியரை பார்க்குறேன்னு ஃபினான்சியர்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதெல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி விஜயா மேடம், எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணி. விஜயா யோசிக்கிறாங்க, இந்த ஸ்ருதி வேற நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு பிரச்சனை செய்கிறா, இந்த சம்மந்திக்கிட்ட பேசலான்னு நினச்சா அவங்க யாரும் நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ கோவமாக இருக்காங்க, என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜயா யோசிக்கும் போது அங்கே வந்த மனோஜ், அம்மா கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ், கடையில் என்ன அப்படி நிறைய வேலை இருக்குன்னு இப்போவே கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ரோகிணி மூலமாக பெரிய ஆர்டர் கிடச்சிது இல்லைம்மா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா மேனேஜர் மறுபடியும் என்னை நம்பி பெரிய ஆர்டர் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, அதனால் பொறுப்பாக என் வேலையை பார்க்கணும்ல, அதனால தாம்மா, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், இந்த விஷயத்தில் உன்னை நம்பலாம்ல, ரோகிணி மூலமாக பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, மறுபடியும் ரோகிணிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடாத, ரோகிணி உன்னை ஏமாத்திருக்கா, நம்ப வச்சு நம்ம எல்லார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கா, இது எல்லாத்தையும் நீ மறந்துடாதன்னு சொல்கிறாங்க. என்னம்மா, ரோகிணியை எப்படி நம்ப முடியும்? ரோகிணியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, கோபம் வருது, ரோகிணிக்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல், கிறிஷ் தன்னுடைய பையன்தான்ற உண்மையை சொல்லாமல் 2 வருஷமாக ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, அப்புறம் எப்படிம்மா ரோகிணியை நான் நம்புவேன், ரோகிணி பேச்சை கேட்பேன்? ரோகிணியால் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு, அதனால ரோகிணி கடைக்கு வர்றதுக்கு நானும் சரின்னு சொன்னேனே தவிர்த்து, மற்றபடி ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர என்னைக்கும் நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, சரியாக சொன்ன மனோஜ், நான் தான் அந்த ரோகிணியை பற்றி விசாரிக்காம ரோகிணியை நம்பி இப்போ என்னால் நீயும் தலை குனிஞ்சு நிற்கிற, என்ன மாதிரி நீயும் மறுபடியும் ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் உன்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், புரியுதில்ல அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நிறைய வேலை இருக்குது, இனி நான் கவனமாக இருப்பேன், எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம், ரோகிணி என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். என்னுடைய பையன் மனோஜ் என்ன மாதிரி தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கான். மனோஜை கண்டிப்பாக ரோகிணியால் ஏமாற்றவே முடியாது, மனோஜ் தன்னுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கான். இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது. என் பையன் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனோஜ் நினச்ச மாதிரியே அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரோகிணியால் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன், இந்த வீட்டிலையே மனோஜ் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும்
அதெல்லாம் எப்போ நடக்க போகுதோ தெரியல. ஆனால் கண்டிப்பாக மனோஜுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் மனோஜோட வாழ்க்கையவும் நம்ம தான் வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் சிந்தாமணி பேசுனது ஞாபகம் வருது. மனோஜ் கிட்ட இப்போ வந்து வீட்டு பத்திரத்தை பற்றி பேசணும், ஃபினான்சியரை பற்றி பேசணும்னு நினச்சா நான் இப்போ மறந்துட்டேனே. சரி பரவாயில்ல, மனோஜ் வீட்டுக்கு வரட்டும். கண்டிப்பாக நாளைக்கே போய் ஃபினான்சியரை பார்த்து இந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் விஜயாவுக்கு ஃபோன் வருது. உடனே தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா. மீனா எப்பயும் போல் தன்னுடைய புதுசாக ஆரம்பித்த பூக்கடையில் வேலை பார்க்குறாங்க. இங்கே சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா என்னதான் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் கவனிச்சாலும் ரவி பேசுனது, முத்துவை சந்தேகப்பட்டது, முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுனதுன்னு ஒவ்வொன்றையும் நினச்சி மனசு வேதனைப்படுறாங்க. அதனால் சந்திரா கிட்ட பேச முடியாமல் ஃபோன் எடுக்காமல் அமைதியாகவே இருக்க சந்திரா அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு யோசிச்ச மீனா ரொம்ப அமைதியா, அம்மா என்னம்மா, கடையில் இருக்கம்மா, நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, புது கடை ஆரம்பிச்சிட்ட, இனி என்னை பார்க்க வர முடியாதுன்னு தெரியும், ஆனால் ஃபோன்லையாவது பேசலாம்ல, நீ சாப்பிட்டியா, உன் வேலைலாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை பார்க்க வா, உன்கிட்ட நானும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேம்மா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு மீனா ஒவ்வொரு வேலையவும் கவனிக்கிறாங்க. இங்கே மீனா வேலையை முடிச்சுட்டு சந்திராவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் மீனா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கே வந்து சத்யா, என்னக்கா என்னாச்சு, என்ன பிரச்சனை, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக பேசுவீங்க. மீனாக்கா, மாமா ஏதாவது சொல்லிட்டாரா, நான் வேணும்னா முத்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்கட்டுமா அப்படின்னு சத்யா கேட்க, இல்லை சத்யா, என் வீட்டுக்காரர் முத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, இங்கே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தான் பிரச்சனை, அதான் நீத்துவை பற்றி சொன்னேன்ல, நீத்துவால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, இப்போ நீத்து வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, யாருன்னே தெரியல, 2 பேர் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் காரணமே, அதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரர் முத்து தான் அப்படின்னு ரவி பேசுகிறாரு, நீத்து சொன்னதா ரவி நம்புறாரு, ஆனால் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என் வீட்டுக்காரரால் தாங்கிக்க முடியல, ரவி பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னால் சரியாக வேலையும் செய்ய முடியல, அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும், நாங்கள் உதவி செய்யணும்னு நினச்சோம், நாங்கள் செஞ்ச உதவியை புரிஞ்சிக்கல, நாங்கள் எந்த தப்புமே செய்யலைன்றதையும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, அதான் மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சத்யா சொல்கிறாங்க, இப்போ தான் ரோகிணி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்தது, அதுக்குள்ளே ஸ்ருதியும் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களான்னு கேட்க, ஆமாம், ஸ்ருதி எங்கள் வீட்டில் இல்லை, அவங்ககிட்ட பேசி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வைக்கலான்னா ஸ்ருதி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ரவி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, இதில் வேற நீத்துவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறதே ரவி தான், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி கண்டிப்பாக அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, பிரச்சனையை சமாளிக்க முடியல, ரவியும் முன்னாடியே எங்கள் பேச்சை கேட்டிருந்தா, ஸ்ருதி பேச்சை கேட்டு நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, ரவிக்காக தான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க, ஆனால் இப்போ அந்த பிஸ்னஸை தனியாக இருந்து பார்த்துக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது தன்னுடைய அம்மா அப்பா பேச்சை கேட்டு இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்காங்க, இப்போ வீட்டில் மனோஜை பற்றி யோசிக்கிறதா இல்லை ரவியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதான்னு தெரியாமல் அண்ணாமலை மாமா ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு, இதில் வேற விஜயாத்தை அப்பப்போ சிந்தாமணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு கேட்க, என்னது உன் மாமியார் சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்களா, ஏன் அந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் வந்து உனக்கு பிரச்சனை செய்கிறதுக்கா, சிந்தாமணி நீ சரியாக பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஆளுங்களை அனுப்பி எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க, அப்புறம் எதுக்கு இந்த விஜயா சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்க, விஜயா திருந்தவே மாட்டாங்களா மீனா அப்படின்னு கேட்க, நாம் என்னமா செய்ய முடியும், எவ்வளவோ சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே, சிந்தாமணி தான் நல்லது செய்வாங்கன்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க, ஆனால் சிந்தாமணி என்ன செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு காரணத்தோடு தான் செய்வாங்க, விஜயாத்தையவும் மனோஜும் ஏமாத்தணும்னு கூட யோசிப்பாங்க சிந்தாமணி, ஆனால் சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு விஜயாத்தை நம்புறதால சிந்தாமணி என்ன யோசிக்கிறாங்கன்றத விஜயாத்தை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க, எனக்கு தெரியும் சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்னு, அதெல்லாம் நான் சொன்னால் கண்டிப்பாக விஜயாத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சிந்தாமணியால் விஜயாத்தை ஏமாந்து போய் நின்னாதான் அவங்களுக்கு வந்து சரியாக புரிஞ்சுப்பாங்க சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்னு, நான் இதில் என்னமா செய்ய முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயா மட்டும் இல்லை, மனோஜும் தான், ரோகிணி தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, அதனால தான் அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்போ யோசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ கவனமாக உன்னுடைய வேலையை பாரு, சிந்தாமணியை விஜயா ரொம்ப நம்புகிறாங்கல்ல, பிரச்சனைன்னு வந்தால் நல்லா அனுபவிக்கட்டும், இதில் நாம் என்ன செய்ய முடியும் மீனா, அதனால் நீ வந்து சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க, இப்போ தான் புதுசாக பூக்கடை கிடச்சிருக்கு, புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க, பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு,
இவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வாழ்க்கை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய பிஸ்னஸில் கவனம் இல்லாமல் இருக்காத. கிடைச்ச வேலையை நல்லபடியாக செஞ்சு உன் மாமியார் முன்னாடி நீயும் முன்னேறி காட்டணும். அவங்க அப்படியே பிரச்சனை செஞ்சா கேள்வி கேட்க அண்ணாமலை அண்ணன் இருக்காருல்ல, அப்படியே முடியலனாலும் பாட்டியை வர வச்சா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்றாங்க சந்திரா. ஆமாம்மா, நானும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன். ஆனால் சிந்தாமணியால் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பாட்டியை வர வைப்பேன். பாட்டி வந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் வருது. இங்கே சத்யா சொல்கிறாங்க, அக்கா நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதான் அப்பப்போ உனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குக்கா. சரிக்கா, எனக்கும் வேலைக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா தாம்மா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. யார்கிட்டையும் பேச முடியாமல் வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு கடையில் இருக்க வேலையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பேசுனதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரிம்மா, நானும் கிளம்புறேன்னு மீனா அங்கேருந்து கிளம்ப, மீனா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா யோசிக்கிறாங்க. விஜயா சிந்தாமணி பேச்சை கேட்டு இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அண்ணாமலை அண்ணன் தெளிவாக யோசிச்சு சிந்தாமணி என்ன திட்டத்தோட விஜயா கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்திரா. இங்கே கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போனதுக்கப்புறமா யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தனியாக மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க விஜயா. உடனே மனோஜ், என்னம்மா நான் ரெஸ்ட் எடுக்கணுமா, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்க, மனோஜ் உனக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சிந்தாமணி ஃபோன் பண்ணாங்க, வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்த வேலையை செய்யணும்ல, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன். நீ என்னடானா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நானே மறந்துட்டேன். ரவியோட பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம யோசிக்கவே இல்லை பாருங்க. நல்ல வேலை சிந்தாமணி நமக்கு உதவி செய்கிறதால அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம் மனோஜ், சிந்தாமணியும் ஃபினான்சியரும் நமக்கு உதவி செய்யலைன்னா உன்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீ வெளியில் வந்திருக்கவே முடியாது. எப்படியோ அவங்க செய்கிற உதவியால் இப்போ நிம்மதியாக உன்னுடைய பிஸ்னஸை நீ கவனிக்கலாம். நாளைக்கே இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன, அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்ம பிஸ்னஸ்க்கும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஆனால் வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளவுதான், என்னை சும்மா விடமாட்டாருன்னு சொல்லும்போது, ஒன்றை மட்டுமா என்னையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துருவார் மனோஜ். அதனால் மீனா முத்து இந்த உண்மையை என்னைக்கும் கண்டுபிடிக்கக்கூடாது. சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை நம்ம திருப்பி வாங்கிடணும். புரியுதுல மனோஜ், உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செய்யலான்னு நானே யோசனை பண்ணியிருக்கேன். நாளைக்கே யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருவோம். முத்துவும் மீனாவும் புத்திசாலியாக இருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. உன்னை நம்பி தான் இப்படி உனக்கு உதவி செய்கிறேன். சீக்கிரமாகவே அந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக முடிச்சுட்டு வர வருமானத்துலேயும் லாபத்துலேயும் இருக்கிற பணத்தை அப்படியே கொண்டு போய் ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துரு. வீட்டு பத்திரத்தை நம்ம வாங்கிடணும். அப்புறம் நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது. நீ கண்டிப்பாக தெளிவாக தான் இருப்ப. எனக்கு தெரியும் மனோஜ், உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே உனக்காக இவ்வளோ உதவி செய்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா என்னை நீங்கள் நம்புறீங்கல்ல, அதுவே போதுமா. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேம்மா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் கிளம்பும்போது நீங்களும் வாங்க, 2 பேரும் போய் ஃபினான்சியர்கிட்ட இந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாரு மனோஜ். பரவாயில்ல, என் பையன் மனோஜ் புத்திசாலித்தனமாக நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி நம்பிக்கை இருக்க போய் தானே ஃபினான்சியர் வீட்டு பத்திரத்தை கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. சிந்தாமணி ஃபினான்சியரோட திட்டம் என்னென்னு தெரியாமல் விஜயா இப்படி சந்தோஷமாக யோசிக்கிறாங்க. எப்பயும் போல் மனோஜ் கடைக்கு கிளம்பும்போது விஜயாவும் கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா சீக்கிரமாகவே பார்வதி வீட்டுக்கு கிளம்புறியான்னு கேட்க, இல்லைங்க மனோஜோட கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ அங்கே போகணும், அப்புறம் ரோகிணியும் வருவாங்க. இதனால் ரோகிணியை பார்த்துட்டு நீ ரொம்ப பிரச்சனை செய்வ. மனோஜ் நிம்மதியாக கடையில் பிஸ்னஸ் செய்யணுமா வேண்டாமா, மனோஜுக்கு நிறையா கடன் பிரச்சனை இருக்குது. அதனால தான் ரோகிணியால் இந்த ஆர்டர் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு மனோஜ் முயற்சி செய்கிறான். இப்போ நீ அங்கே போனனா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். ரோகிணியை பார்த்த உடனே நீ கோவப்படுவ, தேவையில்லாமல் பிரச்சனை செய்வ. அதனால மனோஜ் கடையில் பிஸ்னஸ் சரியாக கவனிக்க முடியாது. இதெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? இதென்ன புதுசாக நீ மனோஜ் கூட கடைக்கு போகிறேன்னு சொல்கிற? அப்போ ரோகிணி கிட்ட பிரச்சனை செய்ய தானே போகிற? ரோகிணிக்கு மனோஜ் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால இப்போ நீ எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருந்தால் தான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். என் பையன் மனோஜ் கடையில் எப்படி வேலை பார்க்குறான்னு நான் பார்க்க வேண்டாமா?
அந்த கடைக்கு நாம தானேங்க பணம் கொடுத்துருக்கோம். உங்கள் பணத்தை வச்சு தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான். நீங்கள் யாருமே மனோஜை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க. நான் போனாலும் தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் நீ போகலையே, இப்போ என்ன புதுசாக போகிற, அதான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையே. இல்லை, இப்படி தான் ஏதாவது சந்தேகப்படுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, மனோஜ் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் விஜயா மனோஜ் கூட அங்கேருந்து கிளம்பும்போது அண்ணாமலை யோசிக்கிறாரு. என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறான்னு தெரியல இந்த விஜயா. இதில் ரோகிணி வேற அங்கே கடைக்கு வருவாளே, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு நினைக்கும்போது பரசு ஃபோன் பண்ணுறாரு. பரசு நான் கிளம்பிட்டேன், நானும் அங்கே வந்துட்டுருக்கேன் பரசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு இங்கே வந்து அண்ணாமலை வந்து வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்புறாரு. பரசும் அண்ணாமலையும் அங்கே பேசிக்கிட்டே கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இங்கே வந்து மனோஜும் விஜயாவும் ரொம்பவே பதட்டமாக அந்த பக்கமாக வரதை கவனிக்கிறாரு பரசு. என்ன அண்ணாமலை, இங்கே விஜயா வர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே, விஜயாவும் மனோஜும் கடைக்கு கிளம்பி போனாங்களே, நான் கூட எதுக்கு கடைக்கு போகிற, வீட்டில் இருக்க வேண்டியதானேன்னு சொன்னேன். கடையில் நிறைய வேலை இருக்குது, மனோஜ் எப்படி பிஸ்னஸ் செய்கிறான்னு பார்க்கணும். உங்கள் யாருக்குமே மனோஜ் மேலே அக்கறை இல்லை, இன்றைக்கி மட்டுமாவது கடையில் வேலை இருக்கிறத போய் பார்த்துட்டு வரேன்னு விஜயா கிளம்பி போனதை எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு விஜயா இந்த பக்கமாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லும்போது, நீயே பாரு அண்ணாமலை, நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவும் மனோஜும் பேசிக்கிட்டே வரதை அண்ணாமலை கவனிக்கிறாரு. ஆமாம், விஜயாவும் மனோஜும் வராங்க, இங்கே அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அமைதியாக நின்று பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஃபினான்சியரோட ஆஃபீஸ் அங்கே இருக்குது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறத கவனிக்க, உடனே இங்கே வந்து பரசு சொல்கிறாரு. ஆமாம் அண்ணாமலை, நம்ம ஏற்கனவே பணம் கொடுக்கறதுக்கு இந்த ஃபினான்சியர் ஆஃபீஸ்க்கு தானே வந்தோம். மனோஜ் வந்து இந்த ஃபினான்சியர்கிட்ட தானே கடன் வாங்கியிருக்காரு. நீ கூட சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தியேப்பா, இந்த ஆஃபீஸ்க்கு தானேப்பா நம்ம 2 பேரும் வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பரசு, நீ சொல்கிறது சரிதான், நானே மறந்துட்டேன், இங்கே தான் வந்தோம். ஆமாம், இவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க, உடனே பரசு, இல்லை, இந்த பிரச்சனையை பற்றி பேச தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை பரசு, எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. விஜயா வர வர என் பேச்சை கேட்காம எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை செய்ய போகிறான்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்ல, இல்லைப்பா, அது எப்படி உனக்கு தெரியாமல் விஜயா அப்படி என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்கும்போது, ஏற்கனவே இந்த ஃபினான்சியரும் சிந்தாமணியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சிந்தாமணி இங்கே வந்து விஜயாவோட ஃப்ரெண்டு. ஆனால் ஃபினான்சியர் வந்து, நான் கொடுக்குற பணத்தை வந்து வாங்கிக்கோங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி எடுத்துகிட்டு வாங்க, அந்த பத்திரத்தை என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா மனோஜுக்கு பிஸ்னஸ்லேயும் உதவி செய்வேன், மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை இப்போ தர வேண்டான்னு அந்த ஃபினான்சியர் பேசினார். நான் அதெல்லாம் செய்ய வேண்டாம், சீக்கிரமாகவே மனோஜ் வந்து சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு தெரியாமல் விஜயா ஏதோ செய்கிற மாதிரி தெரியுது, அதனால் நீ இங்கேயே இரு, என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. என்ன அண்ணாமலை, நீ தனியாக போகிறேன்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பரசு, என் வீட்டு பிரச்சனை, இவங்க 2 பேரும் என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு தெரியல, நான் தானே கவனமாக இருக்கணும். ஃபினான்சியர் ஆஃபீஸ்க்கு வராங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாமல் ஏதோ செய்கிறாங்க, மனோஜும் விஜயாவும் அப்படி என்ன தான் திட்டம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? முத்து மீனா பேச்சை கேட்காம விஜயா என்ன வேணாலும் செய்வா இந்த மனோஜுக்காக, அதனால நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. அங்கே போனதுக்கப்புறமா அண்ணாமலைக்கு உண்மை என்னன்னு தெரிய வருது. அங்கே விஜயாவும் மனோஜும் சந்தோஷமாக கொண்டு வந்த வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுத்த பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஃபினான்சியர் அந்த பத்திரத்தை வாங்கின உடனே, மனோஜ், நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தர வேண்டாம், ஆனால் சீக்கிரமாகவே என்கிட்ட வாங்கின பணத்தை பற்றி மறந்துடாதீங்க. நீங்கள் தர வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பேசும்போது, என்ன இந்த விஜயா கையெழுத்து வேற போட்டு கொடுத்துட்டா, பத்திரத்தையும் கொடுத்துட்டாலே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு அண்ணாமலை. இதுக்காக தான் 2 பேரும் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்களா? அப்போவே சந்தேகப்பட்டேன். கடையில் நிறைய வேலை இருக்குன்னு மனோஜ் வந்து ஒரு பக்கம் சொன்னான், கடையில் எப்படி வேலை நடக்குது, மனோஜ் எப்படி பிஸ்னஸ் செய்கிறான்னு பார்க்கறதுக்காக தான் கிளம்பி போகிறேன்னு விஜயாவும் பொய் சொல்லிட்டு ஃபினான்சியர் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஃபினான்சியர் கொடுத்த பணத்தை வாங்கி இங்கே வீட்டு பத்திரத்தையும் திருப்பிட்டாங்க. அப்போ இத்தனை நாள் இந்த பத்திரம் வீட்டில் தான் இருந்திருக்கு. எனக்கு தெரியாமல் இந்த விஜயா என்னென்ன வேலை செஞ்சுருக்கா, இப்போவும் எங்களுக்கு தெரியாமல் ஃபினான்சியர்கிட்ட அந்த பத்திரத்தை வேற கொடுத்துட்டாலே, மறுபடியும் அப்போ அந்த வீட்டு பத்திரம் கிடைக்காதா? இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாலே இந்த விஜயா அப்படின்னு ரொம்பவே கோவமா இங்கே பேசினா சரிப்பட்டு வராதுன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இங்கே வந்து அண்ணாமலை அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு, என்னப்பா அண்ணாமலை, என்னாச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை பரசு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை, நான் வேணும்னா வரட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா, நீ இருக்கிற வேலையை பாரு, நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த அண்ணாமலை ரொம்ப கோவமாக இருக்காங்க.
விஜயா ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சிந்தாமணி பேச்சை கேட்குறா, ஃபினான்சியர் பேச்சை கேட்டு ஃபினான்சியரும் சிந்தாமணியவும் நம்பி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா. வீட்டில் இத்தனை பேர் இங்கே மனோஜ்கிட்டையும் விஜயா கிட்டேயும் எவ்வளவோ சொன்னோம், புரிய வச்சோம், எங்கள் பேச்சை கேட்கலையே அப்படின்ற கோவத்தில் இருக்காரு அண்ணாமலை. உடனே அண்ணாமலை என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே விஜயா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா அப்படின்னு ஃபோன் பண்ண, என்ன அண்ணாமலை இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த விஜயாவும் மனோஜும் திட்டம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்னு அழுதுகிட்டே பேச, அண்ணாமலை என்னப்பா ஏன் அழுகிற, அப்படி இந்த விஜயா என்னதான் செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை சொல்கிறாரு. அம்மா எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, முத்துவும் மீனாவும் தெளிவாக சொன்னாங்க சிந்தாமணியை நம்ப வேண்டான்னு. ஃபினான்சியர் தேடி உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது, யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், அதனால் என் பேச்சை மட்டும் நீ கேட்டால் போதும்னு சொல்லியிருந்தேன். இங்கே மனோஜுக்காக என் பேச்சை கேட்காம மனோஜ் பேச்சை கேட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுத்து கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாமா. இதனால் நாங்கள் எல்லாருமே ஏமாந்து போய் தான் நிற்க போகிறோம். ஏன்னா ஃபினான்சியரும் ரொம்ப நல்லவர் இல்லை, அந்த சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறதுக்காக விஜயாவையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு மட்டும் தெளிவாக புரியுது. இன்னைக்கு நான் நடந்த எல்லாத்தையும் பார்த்தேம்மா. மனோஜோட கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விஜயா என்னென்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்ல, என்ன அண்ணாமலை சொல்கிறேன்னு பேரெதிர்ச்சியோட கேட்குறாங்க பாட்டி. உடனே அண்ணாமலையும், அம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இந்த விஜயாவை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். விஜயா சொல்கிறது எல்லாமே போய் தான். ரோகிணி எப்படி குடும்பத்தை ஏமாத்தினாலோ, தன்னுடைய வாழ்க்கைக்காக மனோஜ் கிட்ட பொய் சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் தலைகுனிய வச்சாலோ, அதே மாதிரி இந்த விஜயாவும் எங்களை ஏமாத்திட்டாமா, என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா, இனி விஜயா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ பொறுமையாரு அண்ணாமலை, நீ நிம்மதியாரு, நான் வரேன், விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க நான் உடனே கிளம்பி வரேன். இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு விஜயா அந்த வீட்டில் இருந்துருவாளா? யார் பேச்சையும் கேட்காம விஜயா மனோஜ்காக இங்கே வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருக்கானா? சிந்தாமணி பேச்சு தான் கேட்கணும்னா எதுக்கு விஜயாவும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கணும்? ஏற்கனவே ரோகிணியால் வந்த பிரச்சனை போதாதுன்னு இவங்க 2 பேரும் இப்படி வர செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? முத்துவும் மீனாவும் இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் சொல்வாங்கன்னு இவங்களுக்கெல்லாம் புரிய வராதா? இல்லை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? விஜயா உன்னுடைய பேச்சவாது கேட்கணும்ல, ஆனால் விஜயா திருந்த மாட்டா. அண்ணாமலை நீ அமைதியாரு, நான் கிளம்பி வரேன்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தாதான் விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு நடந்த உண்மையை யாருக்கும் தெரியாமல் அண்ணாமலை ரொம்ப கோவமாக இங்கே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது பாட்டி யோசிக்கிறாங்க, விஜயாவை என்ன தான் செய்கிறது? விஜயாவால் தான் மனோஜோட வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது. இப்போ ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு வேற சொல்கிறாங்க. இதுக்கடையில் இங்கே வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா இந்த விஜயா. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாட்டி. விஜயா ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மீனாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கடையில் நிறைய வேலை இருந்தது, வீட்டு வேலையை செய்யாமல் இருந்தியான்னு கேட்க, இல்லாத்த கடையில் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் சரியாக பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை காஃபி கொடுக்கட்டுமான்னு கேட்க, நான் சொன்ன வேலையை மட்டும் செய், எதிர்த்து பேசாத. இப்போ மனோஜும் வந்துடுவான், மனோஜுக்காகவும் நீ ஜூஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அத்தை மனோஜோட வேலையை நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கும் இங்கே மாமாவுக்கும் செய்ய வேண்டிய வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதானே என் பேச்சை தான் நீ கேட்க மாட்டியே அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அண்ணாமலை ரொம்ப கோவமா, ஆமாம் நீ என் பேச்சை கேட்பியா? உன் மருமக மீனா மட்டும் உன் பேச்சை கேட்கணும், நீ சொன்ன எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறியே விஜயா, நீ என்னுடைய பேச்சை கேட்டியா, இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்தியா விஜயா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்னங்க பேசுகிறீங்க? நான் மனோஜோட கடையிலேருந்து இப்போ தான் வீட்டுக்கு வரேன். மீனாவை பேசினா உங்களுக்கு உடனே கோபம் வருதே, அப்படி என்னங்க உங்கள் பேச்சை நான் கேட்காம இருந்தேன்? நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செய்கிறேன், உங்கள் பேச்சை தான் கேட்குறேன், இதில் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னு கேட்க, போதும் விஜயா, இதுக்கு மேலே பொய் சொன்னேன் அவ்வளவுதான். ஆமாம் நீ மனோஜோட கடைக்கு தான் போயிட்டு வரியான்னு கேட்கும்போது, ஆமாங்க வேணும்னா மனோஜ்கிட்ட கேளுங்களேன், உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். என்ன மீனா தேவையில்லாமல் ஏதாவது பேசி பிரச்சனை செய்கிறதுக்காக என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, அத்தை உங்களை பற்றி நான் எதுவுமே மாமா கிட்ட பேசலை, கிச்சனில் இருக்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். மாமா கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஏன் இந்த பிரச்சனைக்கு இடையில என்னையும் கேள்வி கேட்குறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. விஜயா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, எதுக்கு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க? நீ இன்னைக்கு எங்கே போனேன்னு கேட்கும்போது, அதான் சொன்ன இல்லைங்க, ரோகிணி கிட்ட மனோஜ் பேசக்கூடாது, மனோஜோட கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னான், அதனால் இருக்கிற வேலையெல்லாம் நானும் பார்க்குறேன்னு உதவி செய்கிறதுக்காக போனேன். மனோஜோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுங்க, எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்த சந்தோஷத்தில் இருக்கியான்னு கேட்கும்போது திருன்னு முழிக்கிறாங்க விஜயா.
உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? நான் வந்து ஃபினான்சியரை பார்க்க எதுக்கு போகணும்? நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்க வேண்டாம், யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டாம், மனோஜ் கடன் வாங்கியிருக்கானா அந்த பிரச்சனையை மனோஜ் பார்த்துக்கிட்டோன்னு. நீங்கள் முடிஞ்சாலும் உதவி செஞ்சிட்டீங்க, உங்கள் பேச்சை கேட்காம நான் எதுக்குங்க அங்கே போக போகிறேன்னு மறுபடியும் பொய் சொல்லும்போது அண்ணாமலை இருந்த கோவத்தில் அங்கே மீனா முன்னாடியே விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்ல, மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக என்னையே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டேன்ல, ரோகிணி மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துனா நாங்கள் பொறுமையாக இருப்போம்னு நினச்சியா? ரோகிணி எங்கள் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்த காரணமே நீயும் மனோஜும் தானே. நீங்கள் தானே அடம்பிடிச்சு ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொன்னீங்க. உங்களால் நாங்களும் என்ன செய்யணும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீதான் விஜயா. எவ்வளோதான் பொய் சொல்வ? நீ என்ன செஞ்ச, எங்கே போன, யாரை பார்த்து பேசின, மனோஜை எங்கெல்லாம் கூப்பிட்டு போனேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். மனோஜும் நீயும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாத்தையும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, அந்த சமயம் மனோஜ் அங்கே வராரு. என்ன அப்பா ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு, என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்கும்போது விஜயா ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே நிற்கும்போது, அம்மா என்னம்மா ஆச்சு? இப்போ தானம்மா வீட்டுக்கு வந்தீங்க. அப்பா என்னப்பா, எதுக்கு அம்மாவை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போதே மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உன்னையும் சும்மா விடக்கூடாது. என்னைக்கு உன்னால் வீட்டில் பிரச்சனை வருதோ அன்னைக்கே உன்னை இங்கேருந்து அனுப்பியிருந்தா விஜய் அப்படி செய்வாளான்னு கேட்க, இங்கே உடனே அம்மா என்னப்பா செஞ்சாங்க, அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது மனோஜ் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அப்படின்னு அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, நான் இப்போ உன்னை மன்னிக்கிற தயாராகவே இல்லை. என் அம்மா கிட்ட ஃபோனில் உண்மையே சொல்லிட்டேன். எங்கள் அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு போன உடனே, இந்த ரூம் பக்கம் வராத, நீ வந்து இனி இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நான் மட்டும் இல்லை, என் அம்மா தான் முடிவெடுக்கணும். என்கிட்ட பேசாத விஜயா அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு போகிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ், அம்மா என்னம்மா, அப்பா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, வசமாக மாட்டிக்கிட்டோம். பாட்டி வேற வந்தாங்கன்னா அவ்வளவுதான், என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது, என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. என்னம்மா எப்படிம்மா அப்பா உண்மையை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லும்போது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சோம். உங்கள் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே. இந்த மீனா முன்னாடியே என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு பாரு. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற உன்னுடைய அப்பா இந்த பிரச்சனையை பெருசாக்கி கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான்னு கேட்க, ஆமாத்த இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் என்ன வேலை செஞ்சேன்னு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? அதான் மாமா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வெளுத்து வாங்கிட்டு போகிறாரு. நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? மனோஜுக்கு உதவி செய்ய என்ன வேணாலும் செய்வீங்களா? பரவாயில்லையே, எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இப்படி வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? பாட்டி வரட்டும் அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயாவும் மனோஜும். அடுத்த நாள் பாட்டி வீட்டுக்கு வராங்க. ஆனால் விஜயா ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே இருக்க, பாட்டியை பார்த்த உடனே, அத்தை நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் இங்கே அண்ணாமலை உண்மையை சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? என்ன விஜயா, என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சியா? என் பையன் அண்ணாமலை அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறான். அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற. எங்கே வீட்டில் யாரையும் காணோம், எங்கே இருக்காங்க முத்து, மீனா அப்படின்னு பாட்டி வந்த உடனே கூப்பிடுறாங்க. உடனே முத்து பாட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பாட்டின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்க, இங்கே நான் சொல்லிட்டு வர மாதிரியா வேலையை செஞ்சிட்ருக்கா இந்த விஜயா? என்ன மீனா நீங்கள்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, விஜயாத்தை என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்பப்போ இவங்க வந்து சிந்தாமணி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் சந்தேகப்பட்டேன், அதே மாதிரி செஞ்சிட்டாங்க. இப்போ என்ன பாட்டி செய்கிறதுன்னு கேட்க, வந்த உடனே என்ன விஜயா அமைதியாக இருக்கேன்னு கேட்க, வந்த உடனே மீனாவும் முத்துவும் என்னை உங்ககிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க அத்தை. நான் எந்த தப்பும் செய்யலை. மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பையன் மனோஜ் கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். அங்கே ஃபினான்சியர் பத்திரத்தை திருப்பி தந்துடுவார். அப்புறம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டுக்காரரும் என்னை எதுக்கு கேள்வி கேட்கணும்னு சொல்லும்போது, வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? நீ எனக்கு நல்ல மருமகளாக இருந்ததில்ல. வீட்டில் இங்கே அண்ணாமலைக்கு நல்ல மனைவியாக இருப்பேன்னு பார்த்தா நீ இப்படி அண்ணாமலைக்கு தெரியாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இப்படி பேசுகிற. எங்கே மனோஜ், என்ன மனோஜ் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேள்வி கேட்க, நீ இப்படி எங்களுக்கு தெரியாமல் இப்படி எங்களை ஏமாத்துறதால தான் ரோகிணியும் உன்னை தலைகுனிய வச்சுட்டா. இன்னும் நீங்கள் திருந்த மாட்டீங்கல்ல, இன்னும் என்னெல்லாம் செய்யலான்னு திட்டம் போட்டிருக்கீங்கன்னு கேட்க, வீட்டு பத்திரம் இப்போவே வரணும், இல்லை நீயும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுப்பேன். இல்லையா எல்லாரும் நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். நீங்கள் தனியாக இருந்து பிரச்சனையை சமாளிங்க. இனி உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க.
அத்தை என்ன இப்படி பேசுறீங்க? வந்த உடனே நீங்க என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம பேசுறீங்களேன்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன சொல்ல போற இப்ப? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பாட்டி. உடனே விஜயா ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே, அத்தை என்ன மன்னிச்சிருங்க. மனோஜோட வாழ்க்கைக்காக, மனோஜோட பிஸ்னஸ்க்காக நான் உதவி செய்யணும்னு நினச்சேன். ஏற்கனவே ரோகிணி மனோஜை ஏமாத்துனதால என் பையன் மனோஜ் வந்து கடைக்கு போகாமல் பிஸ்னஸை கவனிக்காமல் ரொம்ப மனசு வேதனைப்பட்டான். இப்போ தான் இங்கே ரோகிணியால் பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆர்டர் மூலமாக மனோஜுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். பணத்தை எப்படியும் கொடுத்துருவோம். ஃபினான்சியரும் விஜயா இங்கே வந்து சிந்தாமணியும் எங்களை ஏமாத்தவா போகிறாங்க. அவங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போதே ரொம்ப கோபமாக இருந்த பாட்டி விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஏற்கனவே சிந்தாமணி வந்து மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சிந்தாமணி உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். அதுக்காக எங்கள் பேச்சை கேட்காம எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை நீ செஞ்சுருக்க. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்கும்போது, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் வந்து ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன். இனி இப்படி நடக்காதுன்னு சொல்ல உடனே அண்ணாமலை அங்கே வந்துட்டு, இல்லைம்மா இனி நான் யாரையும் மன்னிக்க தயாராக இல்லை. இவங்க எங்களுக்கு தெரியாமல் இன்னும் என்னென்ன செய்வாங்கன்னு எப்படிம்மா நம்ப முடியும்? ரோகிணியை நம்ப முடியாது. ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டான்னு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யாருமா சொன்னது? இந்த மனோஜும் விஜயாவும் தானே. அப்போ இவங்க எங்களை ஏமாத்துறதுக்கு அதே மாதிரி இவங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுல்லம்மா. பத்திரத்தோட வர சொல்லுங்க. இந்த வீட்டு பத்திரம் கிடைச்சா மட்டும்தான் இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம். இல்லையா? மனோஜ் மட்டும் இல்லைம்மா, விஜயாவும் என்னை ஏமாத்திருக்கா. என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் உண்மையை மறைச்சிருக்கா விஜயா. விஜயாவை இனி நான் நம்ப தயாராக இல்லை. விஜயா இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சா நான் கிளம்பி வந்துடுறேம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்லையா? விஜயா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என்னை ஏமாத்துறதுக்கு விஜயாவும் மனோஜும் சரியான பதில் சொல்லி தான் ஆகணும். விஜயா மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். இனி அந்த நம்பிக்கை எனக்கு வராது. விஜயாவை என்னால் நம்ப முடியாது. இந்த வீட்டு பத்திரம் வந்தே ஆகணும். இது என்னுடைய முடிவுமா. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. என்ன விஜயா, புரியுதா? அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே நீ தானே விஜயா. மனோஜுக்கு மட்டும் உதவி செய்யணும்னு நினச்ச நீ மற்ற யாரை பற்றியும் யோசிக்கலல்ல. அப்புறம் எதுக்குடி நீ இந்த வீட்டில் இருக்கேன்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே விஜயா அழுதுகிட்டே, அத்தை நீங்கள் தான் உங்கள் பையன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்காம நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் எங்கே போக முடியும்? இப்போ அந்த பத்திரத்தை வாங்க முடியாது. ஆனால் சீக்கிரமாக அந்த பேப்பர் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஜயா எங்கள் யாரையும் நம்ப மாட்டாமா. ஆனால் சிந்தாமணியவும் ஃபினான்சியரையும் ரொம்பவே நம்பினதால என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அண்ணாமலை நீ சொல்கிறது சரிதான். இந்த விஜயா திருந்துற மாதிரியே தெரியல. எல்லாரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். என்ன விஜயா, நீ இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை பத்திரத்தை வாங்கிட்டு வரியான்னு கேட்க என்ன செய்யன்னு தெரியாமல் விஜயா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பாட்டிக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எவ்வளவோ சொன்னோம். இந்த மனோஜுக்காகவா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க? நான் அப்போவே சந்தேகப்பட்டேன். அப்படியே வந்து நீங்களும் செஞ்சிட்டீங்கல்ல. மீனாவும் நானும் வந்து இங்கே ரவியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சோன்னு இந்த மனோஜ் வந்து எப்பயுமே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கான் பாருங்கள் இந்த மனோஜ். அம்மாவும் திருந்த போகிறதில்ல, இந்த மனோஜும் திருந்த போகிறதில்ல பாட்டி. அப்பா எடுத்த முடிவு சரிதான். அம்மாவும் மனோஜ் இந்த வீட்டில் இருந்தால் இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே பாட்டி ரொம்பவே கோவமா விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என் பையன் அண்ணாமலை தன்னுடைய முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா இப்போவே ஃபினான்சியர்கிட்ட நீ கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வரணும். இல்லையா விஜயா, இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது. உன் பையன் மனோஜை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நீங்களா ஒரு முடிவெடுத்தீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் எங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கல்ல. இனி விஜயா ஒன்றை மட்டும் இல்லை, மனோஜையும் நம்ப நாங்கள் தயாராக இல்லை. இந்த முடிவை சொல்கிறதுக்காக தான் நானும் கிளம்பி வந்தேன், புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பாட்டி அண்ணாமலைக்காக இப்படி ஒரு முடிவை சொல்ல கண்கலங்கி நிற்கிறாங்க விஜயா. ஆனால் பாட்டி அண்ணாமலை சொன்ன உண்மையை கேட்டு இனி விஜயாவை மன்னிக்கக்கூடாது. பொய் சொல்லி ஏமாற்றி வீட்டில் யார் பேச்சையும் கேட்காம விஜயாவும் மனோஜும் இப்படி ஒரு வேலையை செஞ்சதால கண்டிப்பாக விஜயாவும் இங்கே மனோஜும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு விஜயா மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க பாட்டி.